Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th social science bookல இருக்கக்கூடிய first volume and second volume ரெண்டுத்துல இருக்கக்கூடிய civics publicல எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் கேட்கலாம் அப்படினு இருக்கக்கூடிய 2 marks தான் பார்க்க போறோம். first volume what is mean by citizenship? குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? Second question what is a writ? நீதிப்பேராணை என்றால் என்ன? Third question what is national emergency? தேசிய அவசர நிலை என்றால் என்ன? Fourth question how is president of India elected? இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அதுக்கடுத்து fifth question what is the qualification of judges of the Supreme Court? உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? Sixth question what is money bill? நீதி மசோதா என்றால் என்ன? Seventh question what is the importance of the governor of the state? மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் என்ன? Eighth question what are the qualifications for the appointment of governor? ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்ன? Ninth question what is the original jurisdiction of the high court? உயர்நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதிவரையறை அதிகாரங்கள் யாவை? 10th question what do you understand by the appellate jurisdiction of the high court? உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் பற்றி நீ அறிந்து கொண்டது என்ன? இந்த 10 கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 3 லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. இந்தியாவின் அணுசக்தி கொள்கையை விவரி. 12th question list any 4 guiding principles of பஞ்சில். பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் 4 பட்டியலிடுக. 13th question list out the member countries of SAARC. SAARC உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. 14th question name the architects of the non-alignment movement. அணிசரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர்? 15th question mention the main tools of foreign policy. வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. 16th question mention the member countries of BRICS. BRICS உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. 17th question how do you assess the importance of சஹாபர் agreement? சஹாபர் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுக. இந்த 17 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிவிக்ஸ் பார்ட்லேருந்து 3 to 4 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 2 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், போய் பார்த்துக்கோங்க. இது தவிர மற்ற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 8 டீட்டெயில்ஸ் 8 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் நம்மளோட சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் நான் டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எதுலாச்சும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சதீஷ், சைனிங் ஆஃப்.